அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ஈஸியாக எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த மீன் குழம்பு நீங்கள் எந்த மீனில் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக அட்டகாசமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் மீன் குழம்பு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை மீன் வாங்கும்போது கண்டிப்பாக இதே மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம பிரட்டி வச்சிடலாம். நான் உங்ககிட்ட ஒரு சின்ன டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரியே உப்பு போட்டு நம்ம மீனை பிரட்டி வைக்கிறதுனால நமக்கு மீன் குழம்புலேருந்து சாப்பிடும் போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அதுக்குள்ளே மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இதுக்கு நான் ஒரு மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடாய் எது வேணாலும் எடுத்துக்கிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேலு நார்மல் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நம்ம ரஃபாக கட் பண்ணி இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம்னா ஒரு 20 வெங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் செஞ்சு இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 10லேருந்து ஒரு 12 பூண்டு அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பூண்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேலு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு இது நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமேல மற்ற பொருட்கள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது லேசாக வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேலு மற்ற பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லேசாக அந்த மிளகாய்த்தூளை வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும். மிளகாய்த்தூள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். லேசாக இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லேசாக வதங்கினதுக்கு அப்புறமேலு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணுறதுனால நமக்கு குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம தேங்காவை வதக்கி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இனி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம புளி ஊற வச்சிடலாம். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு புளி இப்போ ஊற வச்சிடலாம். நம்ம இறுக்கி பிடிச்சா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு புளி நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இதை ஊற வச்சிடலாம். புளியை நம்ம இதே மாதிரி ஊற வைக்கக்கூடாது. தண்ணியில் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேலு நல்லா பிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் நீங்கள் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் புளி ஊற வச்சிருங்க. நான் ஊற வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். நான் தாளிக்கிறதுக்கு நான் மண்சட்டி தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை மண்சட்டியில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்பூனில் தான் நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வெந்தயம் 2 லேசாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமேலு அடுத்தடுத்த பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லேசாக பொரிஞ்சிருச்சு. இப்போ 1 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லேசாக கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவுக்கு லேசாக வதக்கினா போதும்.
இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை லேசாக கீறி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் லேசாக வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமேலு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக வதக்கி விட்டுக்கரலாம். ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அது வதங்குறதுக்குள்ளாடையும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஊற வச்ச புளியையும் கரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் கரைச்ச எல்லா புளியுமே இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணாதீங்க. நம்ம மசாலா வதக்கின பாத்திரத்தில் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சமாக புளி தனியாக வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா அந்த புளியை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சமையலுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். மசாலாவையும் அந்த புளி கரைசலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தாளிப்புக்குள்ளே அடுத்த பொருட்களை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் லேசாக வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமேலு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணும்போது நமக்கு குழம்பு வந்து நல்லா கலராக கிடைக்கும். அதுக்காண்டி தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேணானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேலு நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நம்ம கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா மீனை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குழம்புல ஆட் பண்ணணும். மீனில் உப்பு பிடிக்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சமாக மீனில் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமேல நீங்கள் குழம்புல ஆட் பண்ணுங்கள். இல்லைனா உப்பு வந்து ஜாஸ்தியாயிரும் குழம்புல. மீன் போட்டதுக்கு அப்புறமேலு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தடவை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிட்றத விட 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் வச்சு சாப்பிட்டோம்னாலும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு சாதத்தோடு வச்சு மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லின்னு நீங்கள் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி நிறைய ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.